யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அவர் எப்படி செயல்படுகிறார்? அவர் ஏன் நமக்கு மிகவும் அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனால் அருளப்பட்ட ஒரு விசேஷித்த வரம். ஆவியானவர் நமக்குள் வாழும் தேவனுடைய பிரசன்னம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியை கொடுப்பது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியான தேவன் வார்த்தையாகி, அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி, அந்த மாம்சமான தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து இன்று நமக்குள் பரிசுத்த ஆவியாக வசிக்கிறார். மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தன் குமாரனை தந்த தேவன் அவரால் மீட்கப்பட்ட நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நமக்குள் அந்த ஆவியானவரின் 7 செயல்பாடுகள். முதலாவது, பாவத்தை கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர். யோவான் 16வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இயேசுவை விசுவாசியாதவர்களுக்கு அவர்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி அவர்களை இயேசுவின் விசுவாசியாக மாற்றுவார். இரண்டாவது, சகல சத்தியத்தில் நம்மை நடத்தும் ஆவியானவர். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ஆவியானவர். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான்காவது, நம்முடைய தேவனை நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அடையாளமான ஆவியானவர். ரோமர் 8வது அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 17 வரை. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஐந்தாவது, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும் ஆவியானவர். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடுங்க பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆறாவது, வெளிப்பாடுகளை தரும் ஆவியானவர். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நற்கிரைகளை செய்ய தகுதியுள்ளவனாகவும் நம்மை அவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டினால் வழிநடத்தும் ஆவியானவர். கடைசியாக 7வது, உலகமெங்கும் நம்மை சாட்சியாக கொண்டு போகும் ஆவியானவர். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு விசேஷமான பரிசுத்த ஆவியானவரை வேடிக்கை பொருளாக மாற்றியிருக்கிறார்கள் இன்றைய மாடர்ன் சர்ச்சஸ். ஏதோ அவர் ஆராதனை வேளையில் மட்டுமே நம்மோடு இடைப்படுவது போல நம்மை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு என்றென்றும் இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேற்றரவாளனாக அவர் எல்லா நேரங்களிலும் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.